நான் இன்றைக்கி மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மத்தி மீன் 1/2 கிலோ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, மாங்காய், பச்சை மிளகாய். நான் சின்ன வெங்காயமும் பூண்டையும் அம்மியில் தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே நான் மண் சட்டி வச்சுருக்கேன். 2-3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 15 பல் தட்டி வச்சுருக்குது, தேவைக்கேற்ப கல் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். நல்லா வதங்கிருச்சு. இங்கே நான் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் 4 மாங்காய் எடுத்து வச்சுருந்தேன். மாங்காய் வெந்த பிறகு நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மாங்காய் வெந்துருச்சு. நான் மீன் சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்தோன்னே நம்ம இறக்கிடலாம். இந்த மீன் குழம்புக்கு நம்ம தேங்காய் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி திக்காகவே வச்சுக்கிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மத்தி மீனில் மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.